ஹே பாப்பா, வெல்கம் பேக். வெல்கம் பேக் டு டிடி அட்ராசிட்டிஸ். இப்போ எங்கே கிளம்பியிருக்கீங்க பேக்கெல்லாம் மாட்டிட்டு? இன்னைக்கு சனி பிரதோஷம் இல்லையா, அதுக்கு அதனால நம்ம கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போகிறோம். இந்த சனி பிரதோஷம் மாதிரி வேற ஏதாவது ஒய்ஃபுக்கு பிரதோஷம் இருக்கா? ஹஸ்பண்டுக்கு பிரதோஷம் இருக்கு. அதுதான் நீ டெய்லி பண்ணுறிய. என்கிட்ட அடி வாங்கிக்காதடா. வா வாங்க போவோம் கோவிலுக்கு. அப்பா நம்ம கார் எடுக்கிறதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். தெரியாமல் வந்துட்டியா கூட? அதுதானே. அதெல்லாம் இல்லை, அந்த பில்டிங் தாண்டி இருக்கு காரு. அப்படியே போடிக்கிட்ட சொல்லணுமா இல்லையா? இப்படி குழந்தைய நடக்க வைக்கிற என்னையை மட்டும் ஊரில் கோயிலுக்கு கூட்டு போகும்போது படிக்கட்டெல்லாம் ஏறி விட்டுவீங்களா? உங்களை மட்டும் ஈஸியாக கூட்டு போகணுமா? வா நடந்து வா. அதெல்லாம் சில பல நூற்றாண்டுகளா நூற்றாண்டுகள் நக்கு மைண்ட்ல வச்சு என்ன பழி வாங்குறான். வஞ்சம் அதுவே சொல்ல தெரியல. வஞ்சம். ஓகே, காரை தேடி கண்டுபிடிப்போம். இதுங்க நடக்கிறத வேற நம்ம பார்க்கணுமா அப்படின்னு யாரும் நினைச்சு திட்டிடுவாங்கடா. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஐடியா வர்றதோ இல்லையோடி, உனக்கு நல்லா நீயாவே எடுத்து கொடுக்குறடி. போ காரை தேடி போவோம். A few moments later. ஏய், கார் கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியா. ஏன்டா இப்போ அங்கே பார்க்கிங் கிடச்சிச்சுல, அங்கே இருந்துச்சுல, அங்கேயே போட்டிருக்கலாம். இங்கேயே கொண்டு வந்திருக்க. என்ன அப்படி குறுகுறுன்னு பார்க்குற? நம்ம பில்டிங் அங்கே இருக்கு, இந்த பில்டிங்ல யார் இருக்கா? எவன் இருக்காங்க. வா. யாரு? உன்னைய வச்சே ஓட்ட முடியல, இதில் இருக்கிறாளாமா. இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அவன் இன்னும் திருந்தலமாமா. எப்ப வீடியோ எடுப்ப பாட்டு பாடுவியா? கோயிலுக்கு வந்திருக்கோம். சுகமல்லோவா? அங்க வாடா, காரு போறான். கோவில் வந்துட்டோம். One hour later. பிரார்த்தனைகள் முடிஞ்சிருச்சா? முடிச்சிச்சு. செருப்பெல்லாம் எடுத்துச்சா? எடுத்தேன். அதெல்லாம் கையில். இன்னைக்கு என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரல? எப்பவுமே கூட்டிட்டு வருவே. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அதான் கழட்டி விட்டுட்டாங்களே. கல்யாணம் பண்ணிட்டேன்லோ. இப்படியே சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி குப்பைரை போடு. என்னையே எல்லாரும் நினைப்பாங்க இப்போ திவ்யா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல அப்படின்ட்டு. திவ்யா நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தாண்டி. வருத்துருவேன். என்ன பண்றது, வாழ்க்கை நான் இப்போ அதான் வீடியோ போட்டிருந்தாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு போக வேண்டியதானே, கூப்பிட்டார்ல, போகலாம்ல. என்னமோ பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி இல்லாம இவனால இருக்கவே முடியாத மாதிரி கால் வருது. போலாமா? எங்கேயாவது போய் எண்ணெயும் சேர்த்து முடிச்சு விட்றாரு. இல்ல என்னை தாண்டி தான் உனக்கு எதுனாலும் வரும். இவதாங்க செய்ய போறா சிறப்பா. என்னடி கையில சாமி கும்பிட்டதோட வராம அது என்ன கையில? இது நான் வீட்டல்வான்னு உனக்கு செஞ்சு தந்தேன்ல. வீட்டல்வாவா? இது சாமி பிரசாதம். இத போய் வீட்டல்வா நான் பண்ண மாதிரி தான் இருக்கு. என்ன பார்த்து தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்ப கண்ட சொன்னீங்கன்னா அங்க பேர் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு இவ வீட்டல்வா கூட போய் கம்பேர் பண்றா. என்ன பண்ண வீட்டல்வா? this is also வீட்டல்வா. வீட்டல்வா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ யார் வீட்டுக்காவது போ, எங்கள் வீட்டுக்கு வராது. நீ கிளம்பி போயிரு. நீ எங்கேயாச்சும் வீட்டு திஸ் இஸ் வீட்டல்வாவா? அப்படிதானே இருக்கு. நான் நல்ல நிறைய முந்திரிலாம் போட்டேன். இவங்க முந்திரி போடல, மற்றபடி நல்லா. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரட்டா என் பொண்டாட்டிக்கு முந்திரி இல்லையாங்க அப்படின்னு? நல்லா இருக்கு. சாமி பிரசாதத்தை இவ்வளோ சொல்லக்கூடாது. கண்ணை பற்றி தெரியும்ல. நான் பண்ண வீட்டல்வா மாதிரி. அதுவே பெரிய விஷயம் தாண்டி. போய் பிரசாதத்தை வீட்டல்வாவோட கம்பேர் பண்ற கர்மம். அதை தின்னு போட்டு வகுத்தால ஓடுனது எனக்கு தான் தெரியும். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்போ சோகமா மூஞ்சி வச்சிருக்க? இவ்வளோ சீனி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம ஊர் மாதிரி புளி சாதம், அப்புறமா லெமன் சாதம், தேங்காய் சாதம், பொங்கல், அப்புறமா கடலை எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் தரமாட்டுறாங்க? எப்ப பார்த்தாலும் சோறுன்னு
எல்லாமே உன்னை மாதிரி கேவலமாக உப்பு போட்டு தர முடியுமா? சாமி பிரசாதம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். எவ்வளோ ரிச்சாக கீயாக கொடுத்துருக்காங்க. அது உனக்கு உச்சு. உன் நல்லா உண்டை கட்டி கேட்குது உனக்கு. புளிசோறு தயிர் சோறு கோயில் திருவிழாவில் போடுற மாதிரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தான் எங்கள் அப்பா அப்பயே சொன்னாருடி, உண்டை கட்டி வாங்குற விடாவ கட்டிக்காதான்னு. எனக்கு வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டேன் பார்த்தியா. ஒரு உண்டை கட்டி வாங்கி தந்ததுனால தான் நான் அழகு குட்டியா இருக்கேன். இந்த பன்னி குட்டியெல்லாம் அழகு குட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் என்னதான் பேசட்டும்? நான் அழகு இல்லை. நீ அழகுடி. நீ நடந்தால் நடை அழகு அழகு. இது நம்ம இந்த நான் ஒரு கண்ணாடி வாங்கியிருக்கேன். இது கண்ணாடி வாங்கியிருக்கியா? எனக்கு தெரியாம இப்ப காசு திருடுனா நீ? எப்படி வாங்க? இது எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. எங்கேயும் கங்குவா அந்த கண்ணாடி ஆடியது இல்ல. அடி பாவி 3D கண்ணாடி வைப்பாது. அதை எது வெளியே போட்டு போய் அடி வாங்கிறாரு யார்ட்டையாவது. எப்படி பார்க்க குட் லுக்கிங்கா இருக்குல்ல? ஏன் இது 3D கண்ணாடி பளிச்சுன்னு தெரியுதா? ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை இல்ல லைட்டா சமா. இன்னொன்னு என்னோடது இருக்குமே, எங்க போச்சு? எனக்கு இருக்கா? ஐயோ அது என்ன பேகா அன்ன பாத்திரமா? தோண்ட வந்துகிட்டே இருக்கு. காசை தவிர பாக்கி எல்லாத்தையும் வச்சிருக்கா அதுக்குள்ள. நாட் ஹேவிங் காசு பைசா. அது எனக்கு இது நல்லா இருக்குல்ல. நம்ம 10 ரூபாவா 10 dirhamsல வாங்கணும். 10 dirhamsல வாங்கினடா. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என் கண்ணாடி எனக்கே போட்டு விட்டுரு. நீ எதுக்கு வச்சிருக்க? 2 கண்ணாடி போடுவியா? பெரிய பாட்சா பாயின்னு நினப்பு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நீ என் பேச்சையும் தான் கேட்க மாட்டேங்கிற. அதுக்கெல்லாம் நான் என் மாமியார்ட்ட கம்ப்ளைண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாஷா பாரு சிங்கள கண்ணா வந்தடா பாரு. இருந்தாலும் 3Dன்னு யாருக்கும் தெரியல. இதை போட்டு ஏமாத்திடலாம்னா. யோயோ கண்ணாடி போடுமேன். யோயோ யோயோ மூக்கு யோயோ. இவன் நான் பைத்தியங்களை பார்க்கறதுக்கு நாங்க ஃபாலோவர்ஸ் வேணுமா நினைக்காதீங்க. அடுத்த தடவை பார்த்தா கல் எடுத்து அடிங்க. இவளை கல் எடுத்து அடிங்க. ஓகே. கண்ணாடி ஒரு கண்ணாடி 10 ரூபா. வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி தாண்டி வித்துட்டு இருக்கா. இது யாருக்காவது விற்க? உண்மையா சொல்லு. உங்க குடும்பம் இருப்பாங்கல்ல, கார்த்தியனா அவங்கள்ட்ட எல்லாம் விற்க கண்ணாடி கண்ணாடி. This is a famous on the Dubai Habibi கண்ணாடி. Come on வினாடி கண்ணாடி. அவங்களுக்குலாம் விற்க வேணாம். கார்ல வச்சுட்டு அவங்களுக்கு கார்ல ஏத்துனா போதும், அடிச்சிருவோம் நாங்கெல்லாம் அந்த மாதிரி. அப்ப அவருக்கு தெரியாம நம்ம போய் உன் கார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கார்ல போயிட்டு இந்த கண்ணாடி வச்சுட்டு வந்துருவோம். அப்புறம் என்ன சொல்றது? யூஸ் பண்ணட்டும். அவர் யூஸ் பண்ணிட்டு அவர் கண்ணாடி எடுத்துட்டு வந்துடலாம். அவர் வச்சிருக்காருல, அவர் கண்ணாடி எடுத்துட்டு இந்த கண்ணாடி வச்சிருவோம் கார்த்திக் கார்ல. ஓகேவா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. பைத்தியங்க. கோயிலுக்கு போனதை பத்தி ஏதாவது சொல்லு. கண்ணாடி ஊத்திட்டு இருக்க. கோவில் நல்லா இருந்துச்சு, சுபிக்ஷமா இருந்துச்சு, பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு. எனக்கு தான் பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு. இவனுக்கு நேத்து போகணும்னு நினைக்கிறான். நேத்து அந்த பாசிட்டிவ் இதுல இருக்க முடியலன்னு இது அவன் ஒரு குச்சமா நினைக்கிறான். பப்புக்கும் கோயிலுக்கும் சம்மந்தப்படுத்துற எப்படி? அசிங்கமா. அவங்க கூட பப்புக்கு போகாம நான் இங்க உங்க கூட கோயிலுக்கு வந்திருக்கேனே, அதை நினைச்சு பெருமைப்படுவியா? அதை விட்டு போட்டு இப்படி கேவலமா பேசுறியே. என்ன அப்படின்னா? உருட்டாதன நீயே உருட்டி என் வாழ்க்கையே கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ ஜொலிக்கிறடி நீ. இப்படி கண்ணாடி எப்படி ஜொலிக்குமோ அது மாதிரி உன் வாழ்க்கை ஜொலிக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆமா, இப்போ நம்ம சாமி கும்பிட்டால அவ்வளவுதானே முடிஞ்சுது. ஏன் கேக்குற? நீ ஏன் கேக்குறதா? இல்ல அப்படியே போறோம் அப்படின்னா அப்படி கண்ணாடி பார்த்துட்டு நல்லா ஹீரோயினி ஆட்டம் போவேன். ஐயோ சாமி, யாரும் கமெண்ட்ல எல்லாம் சொல்லாதீங்க அக்கா கியூட்டு, அக்கா சூப்பர்னு. அலப்பற என்னால தாங்க முடியல. 3D கண்ணாடி மாட்டிட்டு இப்படி எல்லாம் ஏமாத்தினு நாளை பின்ன ரோட்ல போகும்போது செருப்பு கட்டி அடிப்பாங்க உன்னைய. சரி, அதான் பிரதோஷம் முடிய போகுதுல,
லைட்டா போய் பிரியாணி அடிச்சிருமா கோயில் வந்து இன்னும் எங்க முடிஞ்சிச்சு? சனி பிரதோஷம் சனி சாட்டர்டே இன்னும் இருக்கே. சாட்டர்டே முடியலையே. அதான் மணி ஆகி போச்சுல 8:30 ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல 10 மணி ஆயிடுச்சு. சாமி தூங்கி இருக்க இல்ல முடியல. தூங்காத. தூங்கல, நம்மள காத்துன்னு இருக்காரு, முழிச்சுன்னு இருக்காரு, முழிச்சுன்னு. சோ நோ தூங்க. அதெல்லாம் தூங்குவார். லைட்டா போய் இங்க பாரு பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ், எச்சு ஊறிடுச்சு. வேணாம். நோ நோ, நம்ம நேரா இப்ப எங்கேயும் போகல. அப்போ சரி வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் வந்து தோசை ஆடி. இல்ல நான் சப்பாத்தி அண்ட் தக்காளி கிரேவி. ஏதோ பெரிய சைனீஸ் டிஷ் கண்டுபிடிச்ச விளையாட்டு. அங்க பாரு அவர் ரியாக்ஷனை பாரு. மஷ்ரூம் இருக்கு, மஷ்ரூம் நம்ம வரலாம். மஷ்ரூம் நீ ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணது பத்தல, இப்ப வேற டிஷ் பண்ணி நீ கொல்ல பாக்குற. இவன் இப்படி பேக்ரவுண்ட்ல இருந்து அவன் அப்படி சொல்றான். ஆனா அவன் அன்னைக்கு பேபி நல்லா இருக்கு பேபி, டேஸ்ட் இருக்கு பேபி அப்படின்னு சொன்னான். இவன் தான் சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. நாடகம் அனைத்துமே நாடகம். இப்ப இந்த ஆக்சிலேட்டர் அப்படி எடுத்து இப்படி கொண்டு விட்டா சொயின்னு அங்க போயிடுமா? எதுமா இது ஆக்சிலேட்டராமா? ஐயோ இது பிடிகரணை. பைத்தியமே, கியர் அது. சரி கீர். ஓ அப்ப இதுதான் கீர். அப்ப இது நம்ம காலம் அப்படி அமுக்குமே, அது பேரு அதுதாண்டி ஆக்சிலேட்டர். நீங்க பாரு அங்க அந்த சீட்லயே இது கட் பண்ணி அப்புறமா கார் ஓட்டுற கேர்ள்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன அசிங்கமா திட்டுங்க. இதுக்கு படிச்ச அதுக்கு எதுக்குடி கேர்ள்ஸ் கார் ஓட்டுற கேர்ள்ஸ் உடனே கேர்ள்ஸ் பார்த்தாலே திட்டுவாங்கடி. இவ யாரு பைத்தியக்காரி? அப்ப கட் பண்ணிடுவேன். நான் என்ன தலை குறைவா நினைச்சிருவாங்க இந்த துபாய் மண்ணில். நிறைய அப்பப்போ கோவிலுக்கு வாங்க, பாசிட்டிவான வைப்ஸோட இருங்க. நெகட்டிவ் வைப்ஸ்லாம் இருக்கும், அதனால அது மீறி பாசிட்டிவா வாங்கிட்டு வாங்க. யார் சொல்றா போற அந்த நெகட்டிவ் வைப்னு? நானே சொல்லி. ஆமா பாப்பா நான் தான். அதனால உங்களை நான் டிடி அட்ரஸ்